இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராகவ், ராகவ், ஐயோ, ராகவ், ராகவ், ராகவ் எழுந்திரீங்க. ராகவ், ஐயோ, ராகவ், என்னாச்சு? ராகவ், ராகவ் எழுந்திரீங்க. ராகவ், என்ன ஆச்சு உங்களுக்கு? இசை, வர்ஷினி எங்க? கல்யாணம் நடக்கலாம் இல்ல? ராகவ், விஷால் அசோக்க கூட்டிட்டு வந்துட்டானா? எல்லாம் உண்மையா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. முதல்ல நம்ம ஹாலுக்கு போலாம் வாங்க. எல்லாரும் உங்களை காணோட தேடிட்டு இருக்காங்க. ராகவ், வாங்க போலாம், வாங்க. ஆண்டி, நீங்க எங்க இருந்தீங்க? அம்மா, ஆண்டி எப்போ வந்தாங்க? ராகவ், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. முதல்ல அசோக் எப்படி இருக்கான்னு யாராவது போன் பண்ணி கொஞ்சம் விஷால் கிட்ட கேளுங்களேன். அசோக் என்னாச்சு? அம்மா, இங்க என்ன நடக்குது? அம்மா, அசோக் என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? ராகவ், அசோக்க யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. விஷால் தான் அசோக்க காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காரு. சுபத்ரா, போன் கொடு. விஷால் கால் பண்றேன். அப்பா, அப்பா விஷால், இசை இப்பதான் எல்லா உண்மையும் சொன்னா. அங்க அசோக் இப்ப எப்படி பாருக்கா? அப்பா, அசோக்குக்கு தலையில அடிபட்டு இருக்குப்பா. டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. அப்பா, அசோக் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அசோக் கண்ணை முடிச்சிருவான்னு சொன்னாங்கப்பா. சரிப்பா. எங்க என்னாச்சுங்க அசோக்குக்கு? அவனுக்கு தலையில அடிபட்டு இருக்கான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க நீங்க? என் பையனுக்கு தலையில அடிபட்டுடுச்சா? சுபத்ரா, நீ பதட்டப்படாத. சீக்கிரமே அவன் கண் முழிச்சிருவான்னு டாக்டர் சொல்லிருக்காரா. நான் அசோக் கண்ணு முழிக்கும் போது அங்க அவன் கூட இருக்கணுங்க. சுபத்ரா, அதான் அசோக் உயிருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருல, ஒண்ணும் ஆகாதுமா. அவன் கண்ணு முழிக்கும் போது நான் அவன் பக்கத்துல இருக்கணும். வாங்க போலாம், வாங்க. சரிப்பா. சரி வாங்க. அந்த இசை திரும்பவும் ஜெயிச்சிட்டா. அக்கா,